ஈஸ்வரிக்கு எனக்கு என்னமோ வந்து இப்போ தான் அறிவு வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. முதல் தடவை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிக்கு ஆதரவா ஈஸ்வரி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ள ராவணன் வந்து வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, நாட்டாமா பண்ணிக்கிட்டு இருக்கா. கதிர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண போறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஜனனி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி சரிப்பட்டு வரும்? எவ்வளவோ கிளப் இருக்கும்போது, எதுக்கு வந்து ஓப்பன் பண்ணாத இந்த கிளப்புக்கு வந்து ஆளுக வந்து சேரணும்? எனக்கு என்னமோ இது வந்து சரியா தோணலை. இது எல்லாமே மேபி உங்க பிளானா கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி பேசும்போது, ஸோ ராவணன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் சொல்லாம தேவையில்லாத விஷயத்த சொல்லி ஜனனிய வந்து கார்னர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஈஸ்வரிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. பத்தாததுக்கு ஆதிகுணசேகரன் வேற நம்ம ஜனனிய போட்டு பார்த்தீங்கன்னா, கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த விட்டு போ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஈஸ்வரி சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜனனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொல்றதும் வந்து வாஸ்தவம் தானே?" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ நம்ம ஆதி குணசேகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் நம்ம சொல்றதுக்கு மண்டையாட்டிக்கிட்டு இருந்தவ இப்போ முதல் தடவை பார்த்தீங்கன்னா ஜனனி பேச்சுக்கு வந்து அவ ஆதரவு கொடுக்குறாளே, இதெல்லாம் தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனும் பார்க்குறான். அதே மாதிரி ராவணனும் பார்த்தீங்க அப்படின்னா திரு திருன்னு முழிக்கிறான். என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராவணனும் வந்து கேட்குறேன். ஜனனியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, இவ வந்து அந்த மதிவதனி கூட சேர்ந்து தான் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே வந்து நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா, பேசிக்கிட்டு இருக்கான்னா பின்னாடி வேற என்னமோ பண்ண போற அப்படின்னு வந்து நல்லாவே வந்து தெரியும். நீங்கள் எதுக்காக போய் இவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் புருஷன் சக்தி இருக்கானே, அவனை எங்கே காணோம் 2 நாளாக. அவன் எங்கே போனான், எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா ஈஸ்வரி, தம்பி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரிதான். ஏன்னா இவன் இங்கே இருக்கா, இவன் புருஷன் சக்தி அவனை ஆளையே காணோம் 2 நாளாக. கேட்டால் வெளியில் ஒரு வேலை விஷயமா போயிருக்கான்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இவளை வீட்டில் இங்கே வேவு பார்க்க வச்சுட்டு அவன் வெளியில் போயிட்டு இந்த குடும்பத்துக்கு எதிராக என்னமோ சதி பண்ண போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் ஏங்க இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? சக்தி தம்பி வேற என்னமோ வெளியில் வேலையாக வந்து போயிருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதுக்கும் ஜனனிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது மட்டும் கிடையாது. இப்போ அந்த பேச்செல்லாம் நான் வந்து பேசவே கிடையாது. நான் பேசுகிறது கதிர் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா, நான் அதை பற்றி தான் பேசுகிறேன். அது மட்டும் கிடையாது, ஜனனி கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ராவணனை பார்த்து கேட்கும்போது, ஸோ ராவணன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட பதில் எதுவுமே சொல்லாமல் தேவையில்லாமல் அப்படியே மழுப்புறாரு. இங்கே பாருங்கள், நீ பிஸ்னஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை முன்னாடியே நம்ம வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே கரெக்டான விஷயமா தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து நிறைய ஆட்களும் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வருமானமும் நல்லா கிடைக்கும். இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் வந்து, ஏம்மா ஈஸ்வரி, இந்த தம்பி இருக்காரே இவருக்கு ஒரு பிஸ்னஸ் கிடையாது, நம்மளை மாதிரி இவர் கிடையாது. இவருக்கு பல பிஸ்னஸ் இருக்குது, பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏற்பட்ட மனுஷனை போயிட்டு நம்ம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கலாமாம்மா? இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜனனி சொல்கிறாங்க, அதை தான் நானும் வந்து கேட்குறேன். பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் இருக்குது, அவ்வளோ டைமிங் இல்லை, அவ்வளோ பிஸியான ஒரு ஆள் எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அப்படி என்ன இந்த வீட்டில் வந்து இவருக்கு இருக்கு? எப்பயுமே இல்லாததை இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருக்குது? அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி கேட்குறாங்க. ஸோ நம்ம ராவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஜனனி, என்னாலெல்லாம் உங்களை மாதிரி இருக்க முடியாது, சரிங்களா? எனக்கு இந்த குடும்பத்தில் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் இல்லை அப்படின்னா இந்த நிலைமைக்கு நான் இப்போ வந்து இல்லாமல் தான் இருந்திருப்பேன். அப்படிப்பட்டவரோட குடும்பம் எனக்கு இவ்வளோ வருஷம் கழித்து எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் ஒன்றும் உங்களை மாதிரி வந்து எதிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சரி, ஓகே தான், நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கல தான், நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே எல்லாருக்குமே எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியத்தானே போகுது. அதுக்கப்புறம் அவங்களே அந்த தப்பை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி சொல்லிடுறாங்க. ஸோ விசாலாட்சி வந்து, இங்கே பாரு ஜனனி, இவங்க கிட்டலாம் நீ வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா நம்ம வாயால் சொன்னாலாம் புரியாது. ஏன்னா எப்பயுமே இவங்களை வந்து நம்ம சொல்கிறத கேட்காத ஒரு ஜென்மங்கள் தான். இவங்களுக்கெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு கடைசியில் நடுத்தெருவுக்கு வருவாங்க பாரு. அப்போ தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், எதுக்காக அப்போ சொன்னோம் அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுப்பாங்க. இவங்க கிட்ட நீ எல்லாம் பேசி எதுக்கு ஓன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிக்கிற? நமக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து விசாலாட்சியை கூட்டிகிட்டு வந்து மேலே மாடிக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம நந்தினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது. என்னடா இவங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது. ஸோ ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. ராவணன் சொல்கிற பேச்சு எதுவுமே வந்து இப்போதைக்கு கேட்கல. ஆனால் கதிரை பொறுத்த வரைக்கும் ராவணன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அச்சு அசலாக கேட்டுட்டு அதை அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜனனி வந்து சொல்கிறத பார்க்கும்போது ஒரு வேளை இந்த பிஸ்னஸ்னால இவருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதோ, ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்க போகிறாரோ, இல்லை பிஸ்னஸ் மொத்தமாக முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினிக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ உடனே ஜனனி மேலே போனதுக்கப்புறம் வந்து அவங்கள விடுங்க சார், அவங்க விடுங்க கதிர் சார், அந்த ஜனனியை பற்றி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நல்லா தெரியும். அவங்களோட மோட்டிவே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, இந்தாங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் நந்தினிக்கிட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நந்தினி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்தாங்க நீ வாங்கிக்கோங்க அப்படின்னு ராவணன் கொடுக்கும்போது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நந்தினி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நந்தினி சுயநினைவுக்கே வர்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தா நந்தினி இவர் கொடுக்குறதா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்னது இது அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ நான் தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த மாதிரி 5 பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது, உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர் சார் ஆசைப்படுறாரு, உங்கள் கையால் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ இது கொஞ்சம் வந்து அவசரப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நந்தினி என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பேச போகிற நீ அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்கலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா கதிரை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. என்ன நந்தினி என்ன ஆச்சு இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜனனி சொல்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு அவள் சொல்கிறதெல்லாம் நீ வந்து மனசுக்குள்ளே வச்சுக்காத, அது மட்டும் கிடையாது, அவள் உண்மையிலே வந்து நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவளே கிடையாது, தயவு செஞ்சு அவள் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, ஜனனி சொல்கிறதுனாலையோ இல்லை அந்த ராவணன் சொல்கிறதுனாலையோ நான் வந்து யோசிக்கலை, நமக்குன்னு யோசிக்கிறதுக்கு சொந்தமாக புத்தி இருக்குது, இது நம்மளோட பிஸ்னஸ்ங்க, அடுத்தடுத்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நிறைய பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னமோ ஜனனி சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி வந்து சொல்கிறாங்க. என்ன நந்தினி நீனே இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கவே இல்லைங்க. அது மட்டும் கிடையாது, ராவணனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து யாரோ 5 பேர் இதில் மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஆள் வந்து நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது என்னால் வந்து சுத்தமாக யோசிக்க முடியலைங்க. நீங்கள் வேணால் அவரை வந்து கண்மூடித்தனமாக நம்புங்க, ஆனால் எல்லாரையுமே என்னால் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க நமக்கு நல்லது பண்ண போகிறாங்களா இல்லை நல்லது பண்ணுற மாதிரி நடித்து நம்மளை ஏமாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம கிளப்பு எல்லாமே நல்லபடியாக ஆரம்பித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நந்தினி நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, எப்படி நான் அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அப்படி சொல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா விடுங்க, நான் கூட அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நந்தினி நில்லு ஒரு நிமிஷம் வெளியில் போகாத அப்படின்னு சொல்ல கேட்காம நம்ம நந்தினி வெளியில் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த மெம்பர்ஷிப் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, வந்து இவங்க நல்லபடியாக இவங்களோட பிஸ்னஸை ஆரம்பிக்கட்டும், ஏற்கனவே கிளப்பில் கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்கா, அந்த வேலையெல்லாம் முடிச்சு நாங்கள் திறப்பு விழா வச்சு ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி செத்து போயிடுது, என்னடா இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தோணுது போல இருக்குது. ஸோ அடுத்து இந்த ராவணன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.